என்னாச்சு? அர்ஜுன், இனிமே என்ன பார்க்க வராத. மறந்துரு. நானும் உன்னை பார்க்க வரமாட்டேன். அவ யாரும் இல்லைன்னு சொல்லிதானே நம்ம கிட்ட வந்திருக்கா. நம்மளும் அப்படி பேசிட்டா அவ எங்க போவா? உங்களுடைய இதே பிடிவாதத்தாலதான் நம்ம முத பொண்ணு போயிட்டா. 20 வருஷம் ஒரு பொண்ணை பாசத்தோட வளர்க்கிறோம். திடீர்னு ஒரு தொந்ததுல பங்கு போட்டுக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல. அதனால்தான் என்னால காதலை ஏத்துக்க முடியல. இது ஈகோவா, சுயநலமா, எனக்கே புரியல. ஆனா இது ஒரு பொண்ணு மேல தகப்ப வச்சிருக்கிற பாசம். நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லைங்க. 20 வருஷம் வளர்த்த நம்ம பாசத்தை விட காலம் பூரா வாழ போறவனோட பாசம் தானே பெருசு. அது அவளே தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு? இவளாவது நம்ம கூடவே இருக்கட்டும்ங்க. அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன பார்க்க வராத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன்னு. என்ன அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவேன் மட்டும் சொல்லாதீங்கப்பா. எந்த அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்களப்பா? அர்ஜுன், அர்ஜுன், நீ வீட்டுக்கு போகல? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டியே, என்ன பார்க்காத, பேசாதன்னு. இல்ல அப்பா. உன் அப்பா என்ன அடிக்கட்டும், திட்டட்டும், ஆனா நீ என்ன மறந்துறன்னு எப்படி சொல்லுவ? எனக்கு யாருமே இல்ல அமராவதி. நீ இல்லாம எனக்கு லைஃபே கிடையாது. மறந்துட மட்டும் சொல்லாத, அது என்னால முடியாது. இன்னும் நம்ம தேடிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல சார். இமீடியட்டா அதை பண்ணி ஆகணும். கொஞ்ச நாள் பார்ப்போம், கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க வக்கீலுங்கிறதால எல்லாத்தையும் உஷாரா இருக்காதீங்க. முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் அடிதடி கேஸா? நான் நல்லது தானே சொல்றேன். யாருக்கும் தெரியாம நாம அவளை தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? இனிமே போலீஸ் நியூஸ் பேப்பர்னு போக வேண்டியதுதான். வேண்டாம், அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். என்ன, அவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இப்படியே லா பாயிண்ட் பேசுனா ரொம்ப கஷ்டம். இன்னும் 2 நாள் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவ போட்டோவை நானே பேப்பர்ல கொடுத்துருவேன். അയ്യ ഞാനില്ല. எங்க நிறுத்திங்க? உன் ரூம்ல இருந்து. யாரு இது? தெரிஞ்சு போன. புரியல.
சாரி, அதுக்கு நான் என்ன பண்றது? இவளை பார்க்க தான் அன்னைக்கு ராத்திரி போயிருந்தியா? ஆமா. எங்க போன? சொல்லுடா, எங்க போன? ராஸ்கல்! லுக், எனக்கு கார்டியனா இருக்க சொல்லி தான் என் அம்மா அப்பா உன்கிட்ட விட்டுருக்காங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு இல்ல. மைண்ட் இட். ஏய், உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். என்னது? முதல்ல ஆடுறத நிறுத்து. நீ சொல்லு. உங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்களே. என்ன? நீ இத நிறுத்து முதல்ல. நான் நிறுத்த மாட்டேன். அர்ஜுனை பத்தி சொன்னாங்களே. என்ன? என்ன சொன்னாங்க? அர்ஜுன் அமராவதி கல்யாணத்தை பத்தி. வாவ்! இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிவெடுக்க போறாங்க. யூஹூ! ஜாலி ஜாலி! Charlie here. நீங்க உண்மையிலே இவனை காதலிக்கிறீங்களா? ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க காதலை நம்ப முடியாது. பசங்க கூட சுத்துற வரைக்கும் சுத்துவாங்க. கடைசியில வீட்டில் இருக்கிறவங்க செத்து போயிடுவோம்னு பயமுறுத்துனாங்கன்னா காதலுக்கு கத்திரிக்கோல் போட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் பசங்க நம்ம சலூன் பக்கம் வராம தாடியோட அலைவாங்க. பெருசு பேசுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அர்ஜுன் மேல் பிரியமா இருக்கிறதுக்கும் அக்கறை காட்டுறதுக்கும் இவட யாரும் இல்ல. என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குந்தாங்க. ஆனா லைஃப் ஃபுல்லா கூட வர போறது ஒரு பொண்ணுதான். அர்ஜுன் உங்களை செலக்ட் பண்ணிருக்கான். சோ நாளையில இருந்து அவனுக்கு எல்லாம் நீங்க தான். நாளை அர்ஜுனோட பர்த்டே. ஒவ்வொரு தடவையும் நாங்க சேர்ந்து தண்ணி அடிப்போம். இந்த முறை நாங்க வரப்போறதில்ல, நீங்க தான் கூட இருக்கணும். நாளையில இருந்து அர்ஜுனுக்கு நியூ லைஃப் ஆரம்பம். இது பிரிச்சிடாதீங்க. நீங்க பிரிஞ்சிடாதீங்க. എന്റെ ഗുരുവായൂരപ്പനുടെ അനുഗ്രഹം നിങ്ങൾക്കുണ്ട്. ഞാൻ വരട്ടെ. அர்ஜுன் யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அவன் சின்ன பிள்ளை தானே, அவனுக்கும் ஆசை இல்லையா? அவன் உங்க அக்கா பையன் தானே, அடிமை இல்லையே. மாலி, அவன் ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரன். அவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு அவங்க அப்பா அம்மா அமெரிக்காலேருந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறதுக்கான பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போவே ரெடி. அர்ஜுனை நீங்க எல்லாரும் மெஷினா நினைக்கிறீங்க. அவனுக்கு மனசு ஆசைன்னு இருக்காதா? இருக்கலாம், ஆனால் எதுவும் என்னை மீறி போகக்கூடாது. ஏன்னா அவன் சொத்துக்களை எப்படி பாதுகாப்பாக வளர்த்து வச்சிருக்கணும், அதே மாதிரி அவனையும் வளர்க்கணும், ஒப்படைக்கணும். அவன் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. போக விட மாட்டேன். Many more happy returns of the day. Thank you. உன் பர்த்டேக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? மார்னிங் எல்லா கோயில்லையும் ஸ்பெஷல் பூஜா. அப்புறம் இன்னைக்கு ஒரு எஸ்டேட் உன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன். லஞ்ச் இன்னைக்கு நீ என் கூட தான் சாப்பிட்ற. அண்ட் தென் உங்கள் அப்பா அம்மா பர்த்டே விஷஸ் ஃபோனில் சொல்கிறாங்க.
ஈவினிங் 6 to 9 ஒரு கிராண்ட் பார்ட்டி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே தான் செய்யறோம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலிப்ரேட் பண்ண போறேன். என் கூட அன்பா ஆசையா இருக்கவங்களோட நான் இருக்க போறேன். I don't want this mechanical life. இது வரைக்கும் லைஃப் வேஸ்ட் ஆனது போதும். நான் எதையும் சேஞ்ச் பண்ண விட மாட்டேன். சாரி அங்கிள், நான் மாறிட்டேன். தெரியும், உன்னை மாத்துனதும் யாருன்னு தெரியும். உன் பணத்துக்காக இன்னைக்கு உன்னை சுத்திட்டு இருக்கவ நாளைக்கு நான் பணம் கொடுத்துட்டா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி தப்பான உறவுக்கு தப்பான வழியில பழகல. அமராவதி தான் என்னோட லைஃப் பார்ட்னர். என்ன விட்டுடுங்க. நான் அமராவதியை பார்க்க போனோம். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் நீங்க என் பர்சனல் லைஃப்ல தலையிட முடியாது. அங்கிள் அங்கிள் வேண்டாம் வேண்டாம். Arjun! Happy birthday, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே, இந்த பந்தம் இன்று வந்ததோ, 7 ஜென்மம் கண்டு வந்ததோ, உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. பூலோகம் என்பது பொடியாகி போகலாம், பொன்னாரமே நம் காதல் பூலோகம் தாண்டி வாழலாம். ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம், ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம். கண்ணீரில் நீளமாகி கரையாட்சி காதலே, கரை மாற்றி நாமும் வெல்ல கரையேற வேண்டுமே. நாளை வரும் காலம் நம்மை கொண்டாடுமே. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே.
வண்டாடும் காதலை கொண்டாடும் கூட்டமே ஆணும் பெண்ணும் காதல் கொண்டால் அது ரொம்ப பாவம் என்பதா வாழாத காதல் ஜோடி இம்மண்ணில் கோடி வாழாத பேர்க்கும் சேர்த்து வாழ்வோமே தோழியே வானும் மண்ணும் பாடல் சொல்லும் நம் பேரிலே ராஜமஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே இந்த பந்தம் இன்று வந்ததோ 7 ஜென்மம் கண்டு வந்ததோ உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ ராஜமஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல என்னவோ இன்னத்த பேப்பர்ல நம்ம அர்ஜுன் பிரியப்பட்ட அமராவதியோட போட்டோ வந்திருக்கு. சந்தோஷமான விஷயமா இது? நானே உன்னை அறைவேன். ஐயோ வேண்டாம். அன்பு ஏஞ்சலினுக்கு உன் பிரிவால் சருகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பார்வை படாமல் வாடிக்கொண்டிருக்கிறேன். என் மீது கருணை வைத்து நீ இருக்கும் இடம் தெரியப்படுத்து. அன்பே, என் கண்ணீரை துடைத்து விடு. உன் பிரிவால் மனம் வாடும் அன்பு கணவன். என்ன கோவமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? பேச மாட்டியா? எங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்குன்னு தெரியுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுதானே? என் மூடோட காரணமே அதான். ஏன்? என் மாமா ஒத்துக்க மாட்டாரு. உன் மாமா முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன விட்டுடுவியா? அர்ஜுன், என்ன விட்டுட்டு போயிடுவியா அர்ஜுன்? பேசு. அர்ஜுன், என்ன பண்ற நீ? என்ன பண்ற அர்ஜுன்? அர்ஜுன், பெரியவங்க நாம மனசு வச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல தொழில் செய்றீங்க. மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து பணக்கார பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சம்பாதிக்கிறது கேவலமா இல்ல? பென்ஷன் பத்தலன்னா என்கிட்ட கேளுங்க. மிஸ்டர் ராஜகோபால், எனஃப். அந்த பொண்ணுக்கு எத்தனாவது கல்யாணம் பண்ண போறீங்க? இது எந்த புருஷன் கொடுத்த நோட்டீஸ்? இந்த பேப்பர்ல வந்திருக்க போட்டோ இது நீதானே? ஆமாப்பா. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லப்பா. அன்பு கணவன் ஒத்து கொடுத்துருக்கானே, இதுக்கு என்ன சொல்ற? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அர்ஜுன், அமராவதி ஒன்று ஏமாத்திட்டாடா.
ஷீ இஸ் a cheat. பொய் சொல்றவன் பேப்பர்ல போட்டாடா பொய் சொல்லுவான். நான் அன்னைக்கே அவகிட்ட கேட்டேன், உண்மையிலேயே நீ லவ் பண்றியான்னு. என் மனசுல ஏதோ பட்டுச்சு. அர்ஜுன் எனக்கு தமிழ் அறிஞ்சிட்டிല്ല. அமராவதி போட்டோவை பேப்பர் கண்டப்போ நான் சந்தோஷப்பட்டு. പക്ഷേ ഇത്ര പ്രോബ്ലം இருக்குன்னு எனக்கு அறியிല്ല. நானே உனக்கும் அமராவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருந்தேன். பட் ஷீ இஸ் நாட் அ குட் கேர்ள். இது அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கிறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாய். நீங்க சொல்றத கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடி சொல்ற? ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு தேவையா? அவளை பத்தி பேப்பர்ல வேற நியூஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. நாளைக்கு ஏதாவது வம்பு வழக்குனா நீங்க தானே போய் நிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. பாசத்துக்கு முன்னால நீயும் அவளும் ஒண்ணுதான். என்னையும் அவளையும் ஒண்ணாக்காதீங்கம்மா. நான் ஒன்னும் அவளை மாதிரி அனாதை இல்ல. போதும் நிறுத்து. யார் அனாதை? அவளும் எங்க பொண்ணுதான். அப்பா, இப்படி என்னை கூப்பிடுறது கூட உன் புருஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பியே. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு 5 நிமிஷம் எங்களை பார்த்துட்டு போற உனக்கு இருக்கிற உரிமை விட அவளுக்கு நிறையவே இருக்கு. உனக்குன்னு ஒரு சொந்த பந்தத்தை நீயா ஏற்படுத்திக்கிட்ட. அதுல நாங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்ன, அது மாதிரிதான் இதுவும். கேட்க மாட்டேன்பா, தலையிட மாட்டேன். தேவாமா, என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். அப்படி இல்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். வெளியே சில பேர் பேப்பர்ல வந்ததை பத்தி கேள்வி கேட்கறாங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. உன்னை பத்தி தெரிஞ்சதுன்னா? தெரியலையே. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிருப்பேனே. பேப்பர்ல பொய்யா வந்தா கூட எல்லாரும் நம்புவாங்களப்பா. பொய்ய மட்டும்தாம்மா நம்புவாங்க. அர்ஜுன் கூட என்கிட்ட பேசல. ஏன்பா? அதுதாம்மா உலகம். அப்படின்னா அப்படின்னா என்னப்பா? உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கே மனமே. இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வாழ வேடிக்கை. இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் தவிக்குது, துடிக்குது. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கே மனமே.
கதையெல்லாம் ரத்தத்தின் வரலாறு, ரோஜாக்கள் கதையெல்லாம் கண்ணீரின் வரலாறு. உறவுக்கும் உரிமைக்கும் யுத்தம், உலகத்தில் அதுதானே சட்டம். உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே மனமே. வானத்தில் நீ நின்று பூமியை நீ பாரு, மண்ணோடு வேதங்கள் இல்லை. காதலில் வேதங்கள், காட்சியில் வேதங்கள், மனிதன்தான் செய்கின்ற கொல்லை. இது பூவின் தோட்டமா, இல்லை முள்ளின் கூட்டமா? முன்னோர்கள் சொன்னார்கள் அது ஒன்றும் பொய்யல்ல, மரணத்தை போல் இங்கே வேறேதும் மெய்யல்ல. நாம் போகும் வழி கண்டு சொல்ல, நான் ஒன்றும் சித்தார்த்தன் அல்ல. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே மனமே. இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வாழ வேடிக்கை. இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் தவிக்குது, துடிக்குது. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே மனமே. உனக்கு பிடிவாத அதிகம்னு அடிக்கடி அவர் சொல்வாரு. அதனால பாவம் அந்த பொண்ணு தானே கஷ்டப்படுது. ஒரு பொண்ணை விரும்புறது ரொம்ப சுலபம், ஆனா புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். உனக்கு உங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா உண்மையாப்படுதா? அப்படி இல்ல, அவகிட்ட என்னால உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்க முடியல. கேட்ட ஒத்துக்கிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் அதை உண்மையை நினைச்சிட்டு இருக்க? அந்த போட்டோக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவள மாதிரி இன்னொருத்தர் இருக்கலாம். இதெல்லாம் நீ நேர்ல போய் பேசினாதான் புரியும். உங்க மாமா பேச்சு கேட்டுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அவரு நீ அந்த பொண்ணை மறக்கணும்னு நினைக்கிறாரு. நீயும் அவளை மறந்துட்டியா? முதல்ல உண்மை என்னன்னு போய் கேளுப்போ. ஏன் இத்தனை நாள் வரல? ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லு அர்ஜுன். பேப்பர்ல உன்னை பத்தி வந்தது, அது என்ன? நீயும் அதை நம்புறியா? உண்மையா இல்லையா நீ ஒன்னும் சொல்லலையே. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பேப்பரை பாக்குற வரைக்கும் இருந்தது. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அர்ஜுன். போட்டோல இருக்கிறது நீ தானே? இல்ல அதுவும் தெரியாதா? பழைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ஏஞ்சலின். ஏன் மாத்திட்ட? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீதான் என்ன நம்பணும். நீயே எப்படி கேட்டா என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் என்ன நம்பல அர்ஜுன்? நீ என்ன நம்பல? அமராவதி, ஏய் அமராவதி, நில்லு. யாரு? யாரு? அடிப்பா நீ வந்து. ஏஞ்சலின், ஏஞ்சலின், ஏஞ்சலின் ப்ளீஸ் ஸ்டாப் நோ ப்ளீஸ் ஏஞ்சலின். என்ன அவளை துரத்திட்டு வர? ஏஞ்சலின், she's mine. Get out. Look, try to understand me please. போடா. Please. அவ ஏஞ்சலின். அவ ஏஞ்சலின் கிடையாது, அமராவதி.
இல்ல No. புரிஞ்சுக்கோங்க. ஐ அம் a doctor. நீ தானே பேப்பர்ல Stop நியூஸ் it. போட்ட. No. நான் சொல்றத கேக்குறீங்களா? முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ ப்ளீஸ். நான் ப்ளீஸ். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அமராவதி உங்களை பார்த்து ஏன் ஓடி வந்தா? ஐ அம் டாக்டர் சார்லி. ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்க தானே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலசுப்ரமணியம்? ஆ. இப்போ உங்க வீட்ல இருக்கிற பொண்ணு பேர் ஏஞ்சலின். நீங்க அவளுக்கு அமராவதின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன். அப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. Hello, Mr. Frank. How are you? Hi. Good morning. குட் மார்னிங் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த நாள் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான். ரிப்ளை பண்ண வேணாம். ஒரு சின்ன ஸ்மைல். இந்த குட் மார்னிங் ஹலோலாம் சொல்லி தரலையா மிஸ்டர் ஃப்ராங்க்? ஃபீலிங் பெட்டர்? சிரிக்கிறதுல எனக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்காக ப்ளீஸ் ஒரு சின்ன ஸ்மைல். ஐம் சாரி மிஸ்டர் ஃப்ராங்க், உங்களுக்கு குணமாகாது. அவங்க மூஞ்ச பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தா எனக்கு ஜுரம் வந்துடும் சார். இட்ஸ் நாட் அ ஜோக். உங்க பொண்ணு இப்படியே இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் சார். டெஃபினட்டா சொல்றேன். நீங்க குணமாகணும்னா அவங்க சிரிக்கணும். அப்போ கண்டிப்பா குணமாவாது. Take him to physiotherapy. ஏஞ்சலின், ஏன் அழுதீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏஞ்சலின், ப்ளீஸ் லிசன் டு மீ. நோ ஏஞ்சலின். என்ன டாக்டர், ஃப்ராங்கை விட இவ்வளவுதான் ரொம்ப கவனிக்கிறேங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். பேஷண்ட் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா தான் பேஷண்ட் சீக்கிரம் குணமாக முடியும். முதல்ல அவங்க அப்பாவை குணப்படுத்துங்க, மற்றதெல்லாம் தானா மாறும். நாம் பிறந்தது வாழ்ந்திடக்
பிறந்தது வாழ்ந்திடத்தானே பாலைவனத்திலும் சோலை இல்லையா பறவைக்கும் சிறு எறும்புக்கும் இன்பம் இருக்கும் இந்த தயக்கம் மனமே சூப்பர்ப். துயரம் என்பது சுகத்தின் தொடக்கமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ஆனா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உயிரோட செத்துக்கிட்டு இருக்கீங்களே ஏன்? உண்மையை சொல்றேன், எனக்கு இங்க ஏன் வந்தான்னு ஆயிடுச்சு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. சார்லி சாப்ளின் செத்த பிறகு மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் முடிஞ்சா அதை பார்த்து சிரிங்க. ஐம் சாரி, முடிஞ்சா பாருங்க. தட்ஸ் ஆல்.